அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 27, 2026 ஆவணி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் காலை நேரத்தில் தொழில் மற்றும் பணியிடம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகளை தாமதமின்றி முடிக்க முயற்சி செய்யுங்கள். மதியத்திற்கு பிறகு நண்பர்கள் மற்றும் முக்கியமான தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி அல்லது தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணவரவு சீராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்பு அல்லது வாய்ப்பு வரலாம். லாபம் கிடைக்கக்கூடிய நாள். காதல் அல்லது திருமணம் புரிதல் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது மஞ்சள். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வேலை தொடர்பான சில அழுத்தங்கள் இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் சமாளிக்க முடியும். தொலைதூர பயணம் அல்லது வெளியூர் தொடர்பான விஷயங்கள் மனதில் தோன்றலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்றாக ஆலோசிப்பது நல்லது. மதியத்திற்கு பிறகு தொழில் மற்றும் சமூக அந்தஸ்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள். பதவி அல்லது பொறுப்பு தொடர்பான முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். காதல் அல்லது திருமணம் துணையின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது பச்சை. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நிதி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும் நாள். கடன், முதலீடு அல்லது பிறரிடம் பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். மறைமுகமாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். மதியத்திற்கு பிறகு வெளிநாடு, தொலைதூர பயணம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தனிமையில் இருந்த எதிர்கால திட்டங்களை வகுப்பது நல்ல பலனை தரும். குடும்பத்தில் வெளிப்படையாக பேசுவது நல்லது. ரகசியமான பணிகளை கவனமாக கையாளவும். திடீர் செலவுகள் வரலாம். காதல் அல்லது திருமணம் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது இளஞ்சிவப்பு. கடக ராசியில் பிறந்தவர்கள் தொழில், கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணை தொடர்பான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். கூட்டாக செய்யும் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கலாம். மற்றவர்களின் கருத்தை கேட்டு செயல்பட்டால் பிரச்சனைகள் எளிதாக தீரும். மதியத்திற்கு பிறகு நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகை தொடர்பான நல்ல தகவல் வரலாம். துணையின் ஆதரவு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நிலுவை பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. காதல் அல்லது திருமணத்தில் மனம் விட்டு பேச நல்ல நாள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 11. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது கிரீம் நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பணியிடத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நிதானமாக பேசினால் பிரச்சனை பெரிதாகாது. மதியத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளி மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். உடலுக்கு போதிய ஓய்வு கொடுப்பது அவசியம். குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக கையாள்வீர்கள். பணிச்சுமை இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும். வரவு செலவு சமநிலையாக இருக்கும். திருமணம் அல்லது காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கல்வி, குழந்தைகள், அறிவு சார்ந்த முயற்சிகள் மற்றும் படைப்பாற்றலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். மதியத்திற்கு பிறகு வேலைப்பளு அதிகரிக்கலாம்.
அலுவலகத்தில் பிறர் செய்ய வேண்டிய பணிகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். காதல் அல்லது திருமணத்தில் நல்ல புரிதல் ஏற்படும். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது மஞ்சள் நிறம். துலா ராசியில் பிறந்தவர்கள் வீடு, குடும்பம், சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். வீட்டில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். சொத்து வாங்க அல்லது விற்க முயற்சி செய்பவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கலாம். மதியத்திற்கு பிறகு குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். படைப்பாற்றல் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நாள். தொழில் புதிய திட்டங்களை தொடங்கலாம். சொத்து மூலம் நன்மை கிடைக்கலாம். காதல் அல்லது திருமணம் சம்பந்தமான பணிகளில் மனநிறைவு ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 5. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும். முக்கியமான தகவல் தொலைபேசி அல்லது செய்தி மூலம் கிடைக்கலாம். சிறிய பயணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தொடங்கிய முயற்சியை தொடர்ந்து செய்வது நல்லது. மதியத்திற்கு பிறகு வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கலாம். குடும்பம் உறவினர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும். தொழில் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பணம் சிறிய வரவு ஏற்படலாம். காதல் அல்லது திருமணத்தில் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மஞ்சள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பணவரவு மற்றும் குடும்ப நிதி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பேச்சுத்திறன் மூலம் ஒரு முக்கியமான காரியத்தை சாதிக்க முடியும். மதியத்திற்கு பிறகு உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் அல்லது தொழில் தொடர்புகள் மூலம் உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் புதிய தொடர்புகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். பணவரவு என்பது சீராக இருக்கும். காதல் அல்லது திருமணம் பற்றிய நல்ல செய்தி வரலாம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. மகர ராசியில் பிறந்தவர்கள் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மதியத்திற்கு பிறகு பணவரவு தொடர்பான நல்ல வாய்ப்பு உருவாகலாம். பேச்சின் மூலம் காரியங்களை சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்ப ஆதரவு என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். தொழில் தொழில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும். காதல் அல்லது திருமணம் துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படும். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது வெள்ளை. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் மதியத்திற்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவதால் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு காரியத்தை மீண்டும் தொடங்கும் எண்ணம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சமூக தொடர்புகள் மூலம் உதவி கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தனிப்பட்ட வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபத்திற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. காதல் அல்லது திருமண உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது பச்சை. மீன ராசியில் பிறந்தவர்கள் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் அதிகரிக்கலாம். செலவுகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகலாம்.
என்பதால் நிதி விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் மூலம் முக்கியமான தகவல் கிடைக்கலாம். மதியத்திற்கு பிறகு சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வருவதால் தனிமையில் இருந்து எதிர்கால திட்டங்களை வகுப்பது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை தரும். குடும்பத்தில் அமைதியாக பேசுவது நல்லது. தொழில் புதிய முடிவுகளில் அவசரம் வேண்டாம். பணம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். காதல் அல்லது திருமணத்தில் சந்தேகங்களை தவிர்த்து புரிதலுடன் செயல்பட்டால் நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது நீல நிறம். இன்றைய திதி காலை 9 மணி 9 நிமிடம் வரை சதுர்த்தசி, பின் பௌர்ணமி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடம், மறைவு 6 மணி 26 நிமிடம். ராகு காலம் மதியம் 1 மணி 50 நிமிடம் முதல் 3 மணி 22 நிமிடம். யமகண்டம் காலை 6 மணி 10 நிமிடம் முதல் 7 மணி 42 நிமிடம். குளிகை காலை 9 மணி 14 நிமிடம் முதல் 10 மணி 46 நிமிடம். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம். மாலை 4 மணி 25 நிமிடம் முதல் 5 மணி 25 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.